सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते। हरि ओम्. ஸ்ரீ குருபியோ நமः. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலமும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லதுரக் கழுமலவள நகர் பெண்ணில் நல்லாரொடும் பெருந்தகை இருந்ததே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுள்ளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளியோடு பாமலி புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க. காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க. கோமனு நீதி வாழ்க. குலவயம் முழுதும் வாழ்க. வையம் நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக. செய்வ நன்னெறி தான் தழைத்தோங்குக தெய்வ வெண்ணி வெண் திருநீரு சிறக்கவே. வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு வெல்க. குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்குகள் ஓங்குக. நற்றவள் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நிதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆதிபராசக்தி கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. பியூட்டிஃபுல் பவானிஜி. ரொம்ப தெய்வீகமா இருந்தது, ரொம்ப ஆத்மீகமா இருந்தது. வெரி குட் வெரி குட் வெரி குட் ஸ்டார்ட் ஃபார் த கிளாஸ். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அமிர்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः. எல்லோருடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்துக்கும் வேண்டிக்கிறோம். எல்லாரும் சீக்கிரமா குணமடைஞ்சு இந்த ஆன்மீக பாதையில் நம்மளோட நடந்துட்டு இந்த சத்சங்கத்தை மேலும் மேலும் நல்லா ஆக்கின்றிருக்கிறதுக்கு வேண்டிக்கிறோம். விஜயலட்சுமி ஜி கொஞ்சம் பிரார்த்தனை ஸ்லோகா. नमस्ते जी. நமஸ்தே. नमस्ते जी. जय श्री कृष्ण जी. नमस्ते. ओम श्री परमात्मने नमः. अथ श्रीमन्नारायणीयं प्रार्थना. पीताम्बरं करविराजितसङ्गचक्रं कौमोदगी सरसिजं करुणासमुद्रं राधासहायमदि सुन्दरमन्दहासौ वातालये च मनिषं हृदि भावयामि. नमस्ते जी. जय श्री कृष्ण जी. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷனும் சம்ஸ்கிருதத்தோட கிராமர் மட்டும் பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தை இந்த ராகத்துல சொன்னேன்னா கேட்கறதுக்கு இன்னும் இனிமையாக இருக்கும்.
வெரி பியூட்டிஃபுல், ஓகே ஜி. வெரி பியூட்டிஃபுல் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஜி. ஓகே ஜி. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ. நான் தான் தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட், தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சார். நேத்திக்கு 2வது தசகம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்ரீ பகவத் ரூப வர்ணனம், பகவத ஸ்வரூப மாதுரியம் ததா பக்தி மகத்துவம். இந்த ஸ்வரூப மாதுரியம் பத்தி நேத்திக்கு இருந்த 5 ஸ்லோகம் அவ்வளோ ரசிச்சுண்டு சொன்னோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப அற்புதமான, ரொம்ப கூஸ் பம்ப்ஸ், ரொம்ப அப்படியே மனசுல அப்படியே வாரி கொட்டுற மாதிரியான ஒரு பக்தியோட சொல்ல முடியும் அந்த மாதிரி ஸ்லோகங்கள் அது. அவ்வளோ அழகா வர்ணிச்சிருக்கார். அவ்வளோ அழகான அந்த கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கார். நேத்திக்கு வர்ணிச்சுண்டு அந்த 5 ஸ்லோகங்கள் சொன்னோம். இன்னைக்கு அந்த பக்தி மகத்துவம் பத்தி நான் பாக்கி 5 ஸ்லோகங்கள்ல அது கவர் ஆயிடும். நேத்திக்கு சொன்ன மாதிரி அந்த பக்தி மகத்துவம்னா பக்தி மார்க்கத்துல இருக்கிற ஆனந்தம் வேற எந்த யோகத்திலையும் இல்லை. அந்த யோகம்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. கர்ம யோகமா இருக்கட்டும், ஞான யோகமா இருக்கட்டும், பக்தி யோகமா இருக்கட்டும், எல்லாமே பகவானுக்கு தான் பகவான் சரணடைறதுக்கு தான் வழிகள். ஆனால் அதுல இந்த பக்திங்கிறது ரொம்ப ஈஸியானதுன்னு அப்படி அவர் சொல்றார். நமக்கு அதுவும் ஈஸியானது இல்லை. பகவானை பூஜை பண்றதும், பகவானுக்கு பூவும் பழமும் நைவேத்தியம் பண்றதும் பக்தி இல்லை. பக்திங்கிறது அதையும் தாண்டினது. பகவான் தான், அவருக்கு தான் நான் இருக்கேன், அவர் எனக்கு இல்லை, காட் இஸ் ஃபார் மீ ஆர் ஐ ஆம் ஃபார் காட் அப்படிங்கிறதுல இந்த ஐ ஆம் ஃபார் காடுங்கிறது தான் பக்தி. எல்லா இடத்துலயும் இந்த பகவானை பார்க்கிறது, இதெல்லாம் தான் பக்தி. ஆனா அதுவும் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பக்தியும் இந்த ஸ்வரூபத்துல பார்த்தா தானா வந்துரும். ஸோ வேற எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்றார். நேத்தியோட 5 ஸ்லோகங்களையும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னியோட பாக்கி 5 ஸ்லோகங்களையும் எடுத்துட்டு இந்த 2வது தசகம் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நான் ஒரு ஸ்லோகம் சொன்னதுக்கு ஒருத்தர் அதை ரிப்பீட் பண்ணி அதை கரெக்ட் பண்றேன். ஆனா எல்லாரும் அவாவா அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் சரளமா வரும். நிறைய பேர் நீங்கள் கத்துன்றிருக்கேள், வெளியில கத்துன்றிருக்கேள், நிறைய வாட்டி சொல்லிட்டு இருந்திருப்பேள். நான் என்ன நோட்டீஸ் பண்றேன்னா, நீங்க சொல்றதுலயும் என்ன ஒரு சின்ன எரர் இருக்குன்னா, இந்த நிறைய இடத்துல இந்த அனுஸ்வரங்கள்லாம் சரியா இல்லை. எல்லாமே இம்முங்கிறேள். ஆனா அது அப்படி சம்ஸ்கிருதம் அப்படி அன்பார்ச்சுனேட்லி இல்லை. சம்ஸ்கிருதம்ல இந்த இம்முங்கிறது மாறிடும். அடுத்த லெட்டர் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல. அதே மாதிரி விசர்க்க சந்திகள்லாம் நிறைய மிஸ் பண்றேன். ஏன்னா ஒரு ஸ்லோகத்துக்கு மிடில் அந்த விசர்க்கம் வரக்கூடாது. விசர்க்கங்கிறது எண்ட்ல தான் வரணும். இது சம்ஸ்கிருதத்துல வர சந்திகள். பட் அதுக்காக தப்புன்னு இல்லை. அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான் இதெல்லாம். அதே மாதிரி பிரிச்சு சொல்றேன், அதுல துளி கூட தப்பு இல்லை. ஆனா அது சேர்த்து சொன்னா அது சம்ஸ்கிருதத்துக்கு அழகு. சம்ஸ்கிருதத்தோட அழகே என்னன்னா, அது 2 வார்த்தைகளை எப்படி நம்ம சேர்த்துக்க முடியும் அதுங்கிறது சம்ஸ்கிருதத்துல ரொம்ப ஈஸியா வருது. அது அதோட அழகு அது. ஸோ அந்த அழகையும் காமிச்சுண்டு சொல்றதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்காக அது தப்பு அப்படி இல்லை, இப்படிதான் அப்படின்லாம் சொல்ல வரல, இப்படிதான் சொல்லணும்னு சொல்ல வரலை. இது கரெக்டானது. நிறைய நான் தேடி கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிட்டு பண்ணது. ஸோ அந்த அனுஸ்வராவும்
விசர்க்கமும் டெஃபினட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த நெல் ஸ்பிளிட் பண்ணி சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லை. அதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி சொல்லிக்கலாம். ஆனால் அது சேர்த்து சொல்ல ட்ரை பண்ணேன்னா அதோட அழகு இன்னும் அதிகமாகும் சொல்லதான் சொல்ல வரேன். ஸோ ஒருத்தரும் அதுல தப்பா நினைச்சுக்காதீங்க. அதை வந்து இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு அது தப்புன்னு சொன்ன நான் வாழ்ட்ட கத்துனேன் அப்படிலாம் நான் யாரையும் தப்பு சொல்ல வரலை. இது கொஞ்சம் இன்னும் பெட்டர் ஆக்கிக்கலாங்கிறதுக்காக தான் வழி. அதுக்காக சொல்றேன். யாரோட மனசையும் துன்படுத்த வேண்டாம். அது எப்படி இருக்கோ அப்படியே கத்துக்கலாம். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கலாம். முதல் அஞ்சு ஸ்லோகம். सूर्यस्पर्धि किरीटमूर्ध्वतिलक प्रोद्भासि फालान्तरम् कारुण्याकुलनेत्रमार्द्रहसितोल्लासं सुनासापुटम् गण्डोद्यन्मकराभकुण्डलयुगम् कण्ठोज्ज्वलत्कौस्तुभम् त्वद्रूपं वनमाल्यहारपटलश् श्रीवत्सदीप्रं भजे केयूराङ्गदकङ्कणोत्तममहा रत्नाङ्गुलीयाङ्कितः श्रीमद्बाहुचतुष्कसङ्गतगदा शङ्खारिपङ्खेरुहाम् काञ्चित् काञ्चन काञ्चिलाञ्छितलसत् पीताम्बरालम्बिनीमालम्बे विमलाम्बुजद्युतिपदाम् मूर्तिन्तवार्तिच्छिदम् यत्रैलोक्यमहीयसोऽपि महितं सम्मोहनं मोहनात् कान्तं कान्तिनिधानतोऽपि मधुरं माधुर्यधुर्यादपि सौन्दर्योत्तरतोऽपि सुन्दरतरन् त्वद्रूपमाश्चर्यतोऽप्याश्चर्यं भुवनेन कस्य कुतुकम् पुष्णाति विष्णो विभो तत्तादृङ् मधुरात्मकं तव वपुः सम्प्राप्य सम्पन्मयी सा देवी परमोत्सुका चिरतरन् नास्ते स्वभक्तेष्वपि तेनास्या बत कष्टमच्युत विभो त्वद्रूपमानोज्ञक प्रेमस्थैर्यमयाद चापलबलात् चापल्यवार्तोदभूत् लक्ष्मीस्तावकरामणीयकहृतै वेयं परेष्वस्थिरेत्यस्मिन् नन्यदपि प्रमाणमधुना वक्ष्यामि लक्ष्मीपते एतद् ध्यानगुणानुकीर्तनरसा सक्ता हि भक्ता जनास्तेष्वेषा वसति स्थिरैव दयितः प्रस्तावदत्तादरा. சோ இந்த எப்படி அழகானது ஒவ்வொரு கண்ணும் முகத்துல இருக்கிற இந்த புன்முறுவலும் அந்த எப்படி அந்த காதுல இருக்கிற மணியும் எப்படி கன்னத்தில் இவ்வளவு அழகா பிரகாசிக்கிறதுன்னு அப்படி அவரோட கைகள்ல 4 கைகள் இருக்கு. ஒரு கையில கதையும் ஒரு கையில சங்கமும் ஒரு கையில சக்கரமும் ஒரு கையில தாமரையும் வச்சுண்டு மாலை எல்லாம் போட்டுண்டு பீதாம்பரம் அந்த தங்கத்தினால் கவர் பண்ண அந்த பீதாம்பரத்தை உடுத்திண்டு அவ்வளவு அழகா இருக்கிறா இந்த 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 குருவாயூரப்பன். அவள்கிட்ட வந்து எப்படின்னா அந்த லக்ஷ்மி ங்கிறவ பகவான்கிட்ட அப்படி அட்ராக்ட் ஆகி மோனம் பண்ணிட்டு அவர்கிட்ட வரார். அவளுடைய பக்தர்கள்ட்ட கூட அவர் இருக்கிறது இல்லை. அதோட அதுக்கு ஆதாரமா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அவரை பத்தி குருவாயூரப்பனை பத்தி யாரு நினைச்சுன்னு தியானித்துன்னு இருக்காளோ அவர்கிட்ட அவரோட மனசுலயும் இந்த லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கா. ஏன்னா அவ்வளவு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு பகவானோட ஸ்வரூப வர்ணனம் சொல்லியிருந்தார். 6வது ஸ்லோகம் இன்னியோட ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம்.
एवं भूतमनोज्ञतान वसुधा निष्यन्दसन्दोहनन् त्वद्रूपं परचिद्रसायनमयै चेतोहरं शृण्वताम् सद्यप्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकं व्यासैश्चत्यपि शीतबाष्पविसरैरानन्दमूच्छोद्भवैः. யாரோட சத்தம் வருது? மியூட்ல பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். Sorry, sir, I had a call. Sorry. ஓகே. ஏவம் இவ்வாறு பூத உள்ள மனோஜ்ஞதா அழகு நவசுதா புதிய அமிர்தம் நிஷ்யந்த பாயும் சந்தோகனம் கூட்டம் त्वत् ரூபம் வடிவு பரசித் ரசாயன பரமானந்த அறிவு மயம் உடையது சேதோஹரம் சேதன் மனதை கவரும் ஷிண்வதாம் கேட்போர்க்கு சத்ய உடனே பிரேரயத்தே உந்துகிறது மதிம் மனதை மதயத்தே மகிழ்விக்கும் ரோமாஞ்சயதி முடிகள் நிமிரும் அங்ககம் உடல் வியாசைஞ்சதி பரவ செய்கிறது சீத பாஷ்ப தணிந்த குளிர்ந்த கண்ணீர் விசர வெளியேறும் ஆனந்தமாய் மூர்ச்சா மயக்கம் உத்பவை உண்டாகும் உன் வடிவு இவ்வளவு அழகு இனிமையும் கொண்டதாக உள்ளது. அது புதிய அமுதம் மட்டும் இல்ல, புதிய அமுதம் போல தொடர்ந்து பாயும் ஆனந்தத்தை அளிக்கிறது. அந்த வடிவத்தை பற்றி கேட்கும் மக்களின் மனத்தை அது உடனே கவர்கிறது. அவர்கள் மனதை மாட்டுகிறது, மகிழ்ச்சி தருகிறது, உடலில் ரோமாஞ்சத்தை உண்டாக்குகிறது, மேலும் ஆனந்த மயக்கத்தை வரவழைக்கிறது அப்படின்னு. அதாவது ஆனந்த கண்ணீரோட அந்த மயக்கம் வருதாம். அந்த மாதிரியான ஒரு அழகாம். அதை கேட்ட உடனே நமக்கு ஒரு கவர்ச்சி வருதாம். புதிய அமுதம், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான அமுதம், அது தொடர்ந்து பாயிருது. அதாவது அமிர்தம் வந்துட்டே இருக்கு. அப்படி புதுசு 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 அமிர்தம் வந்துட்டே இருக்கு, நிறைஞ்சு ரொம்பிண்டு வழிஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அழகு அப்படின்னு வர்ணிக்கிறார். ஒவ்வொரு சரணமா பார்க்கலாம். ஏவம் பூத மனோஜ்ஞதான வசுதா நிஷ்யந்த சந்தோஹனன் त्वद्रूपं परचिद्रसायनमयै चेतोहरं शृण्वताम् सत्यप्रेरयते मतिं मदयते रोमाञ्च यत् யங்ககம் வருதுன்னா வியா வருதுனால. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்ல தான் சத்ய பிரேரயத்தை அந்த விசர்க அங்ககம் இமு வருது, ஏன்னா வியா வருது. சந்தோக நன் வரணும், ஏன்னா துவ வருது. பரச்சித்ரசாயனமயை ஞ வருது, ஏன்னா ச வருது. இந்த மாதிரியான சில மிஸ்டேக்ஸ்லாம் தான் நிறைய நீங்கெல்லாம் பண்றீங்க. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். வியாசைஞ்சத்யபி வியாசைஞ்சத்யபி அதுவும் இந்த மிஸ்டேக்ஸும் மிஸ்டேக்ஸ் இல்லை, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. செஞ்ச சத்ய, ஏன்னா இந்த இத்து ரெண்டு ரெண்டு ஜாயிண்ட் பண்ண லெட்டர் வருத்த. இப்ப ரோமாஞ்ச, இந்த ரோமாஞ்சன்னு தனியா சொல்லக்கூடாது, ரோமாஞ்ச அந்த மாய் சேர்த்து சொல்லணும். யத்ய யங்க, ஏன்னா அதெல்லாம் ஜாயிண்ட் லெட்டர் இருக்கலாம், அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த செகண்டோட சேர்ந்துன்னு கொண்டு வரணும். வியாசைஞ்சத்யபி
ஷீத பாஷ்ப பாஷ்ப ஏன்னா பா மேல ஒரு ஆகாத் கொடுக்கணும். இஷ் வருதுனால இஷ் அண்ட் ப ஜாயிண்டா இருக்கனால ஷீத பாஷ்ப விசரைரானந்த விசரைஹி ஆனந்த அப்படின்னு சொல்லலாம். ஆனா விசரை ரானந்த சொன்னா இன்னொரு அழகு கூடுறது, அவ்வளவுதான். எப்படி பகவான் அழகழகா வர்ணிச்சிருக்காளோ அந்த அழகுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா விசரை ரானந்தன்னு சொன்னா இன்னும் அழகா இருக்கும். விசரை ரானந்த மூர்ச்சோத்பவை மூர் ரஃபார் சோ இச் அண்ட் ச ரெண்டு ஜாயினா இருக்கு. மூர்ச்சோத்பவை एवं भूतमनोज्ञतान वसुधा निष्यन्द सन्दोहनं त्वद्रूपं परचिद्रसायनमयै चेतोहरं शृण्वताम् सद्य प्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकं व्यासिञ्चत्यपि शीतबाष्पविसरैरानन्द மூர்ச்சோத்பவை. ஜெய் ஸ்ரீஜி சொல்றேலா? சொல்றேம்மா. கேக்குறதா? கேக்குறது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். एवं भूतमनोज्ञतान वसुधा निष्यन्द सन्दोहनन् त्वद्रूपं परचिद्रसायनमयं चेतोहरं शृण्वताम् सद्यः प्रेरयते मतिं मदयते रोमाञ्चयत्यङ्गकौ व्यासिञ्चत्यपि शीतबाष्पविसरैरानन्द மூர்ச்சோத்பவைः. சூப்பர் 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 சூப்பர். வெரி நைஸ் வெரி நைஸ். வண்டர்ஃபுல். எங்கேயுமே ஒரு தடுமாற்றம் இல்லை, ஒரு மிஸ்டேக் இல்லை. வெரி பியூட்டிஃபுல் ஜெயஸ்ரீஜி. 100% பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. அந்த அந்த ஏதோ ப்ளூ கலர்ல நான் தான் அதை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, எப்படி வந்ததுன்னு தெரியல. என்ன பண்ணிருக்கீங்க? என் பேர் தான் வந்தது. அப்படியா? தெரியல எப்படி. இல்ல அது உங்களுது இல்ல, ஜெயந்தி சங்கர்ஜி இது. ஓகே. அது delete ஆக மாட்டேங்கிறதுமா. பரவாயில்ல, கண்டினியூ பண்ணலாம். 7வது ஸ்லோகம். एवं भूततया हि भक्त्या विहितो योगस्य योगद्वयात् कर्मज्ञानमयात् भृशोत्तमतरो योगीश्वरैर्गीयते सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका भक्तिर्निश्रममेव विश्वपुरुषैर्लभ्यारमा वल्लभ. ஏவம் இவ்வாறு பூததயா இப்படியான ஹி நிச்சயம் பக்தி பக்தி அபிஹித என்று சொல்லப்படும் யோக யோகம் ச அது யோகத்வயாத் இரு யோகங்களை விட கர்ம ஞான மயாத் கர்மமும் ஞானமும் சேர்ந்த ரிஷ மிகவும் உத்தமதரக சிறந்தது யோகீஸ்வரைஹி யோகிகள் கீயத்தே பாடப்படுகிறது சௌந்தர்ய ஏகரச அழகின் சாரம் ஆத்மகே உடைய துவயி உன்னில் கலு உண்மையில் பிரேம பிரகர்ஷ அன்பின் உச்சம் ஆத்மிகா உடைய பக்தி பக்தி நிஷ்ரமம் ஸ்ரமம் இல்லாமல் லப்யா கிடைக்கும் ரமாவல்லப பகவானோட பேர் லக்ஷ்மிபதி. சோ இவ்வாறு உள்ள பக்தி யோகம் கர்மயோகம் மற்றும் ஞான யோகம் ஆகியவற்றை காட்டிலும் மிக உயர்ந்ததாக யோகிகளால் கூறப்படுகிறது. உன்னுடைய அழகு நிறைந்த வடிவத்தில் அன்பு கொண்டு செய்யப்படும் பக்தி மிக எளிதாக கிடைக்கும் உயர்ந்த ஆன்மீக சாதனை ஆகும். இந்த ஆன்மீக சாதனை அன்பின் உச்சம் அது
மிக எளிதாக எப்படி கிடைக்கிறதுன்னா உன்னோடு இந்த அழகான வடிவத்தில் பக்தி பண்றதுதான். சோ இந்த கர்மயோகம் ஞான யோகத்தை விட இந்த பக்தி யோகம் எளிதானது அண்ட் மிக உயர்ந்தது அப்படின்னு யோகிகள் சொல்றா அப்படின்னு சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஏவம் பூததயா ஹி பக்த்ய ஏவம் பூததயா ஹி பக்த்ய பக்த்ய இக்கு இத்திய 3 இருக்கு. பக்த்ய பிஹிதோ ஸோ பி ரெண்டும் வருது. பக்த்ய பிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்ம ஜானமயாத் கர்மக்ஞா மேல ஆகாத் கொடுக்கணும். ஞா வந்து ஜாயிண்டா இருக்கு. ஸோ அதனால மக்ஞான்னு சொல்லணும். கர்ம ஞான அப்படின்னு தனித்தனியா சொல்லாம கர்ம ஜானமயா திருஷோத்த மதரோ யோகீஸ்வரைர்கீயதே யோகீஸ்வரைஹி கீயதே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா யோகீஸ்வரைர் கீயதே सौन्दर्यैकरसात्मके त्वयि सौन्दर्यैकरसात्मके கேத்வ கேல நிறுத்தக்கூடாது. கே இத்து எடுத்துக்கணும். கேத்வயி கலுன்னு நிறுத்தக்கூடாது. கலுப் இப்போ அதோட சேர்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஆகாத் ரூல்ஸ். இந்த ஜாயிண்ட் லெட்டரா இருக்கிறதுனால சேர்த்துக்கணும் அதை. सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेमप्रकर्षात्मिका भक्तिर्निश्रममेव भक्तिः भक्तिर्निश्रममेव புருஷைஹி லப்யா அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா புருஷைர் எடுத்துண்டு லப்யாரமா வல்லப ஏவம் பூததயா ஹி பக்த்யபிஹிதோ யோகஸ்ஸ யோகத்வயாத் கர்ம ஜானமயா திருஷோத்தமதரோ யோகீஸ்வரைர்கீயதே सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेमप्रकर्षात्मिका भक्तिर्निश्रममेव विश्वपुरुषैर्लभ्या रमा वल्लभ. कौसल्या जी जय श्री कृष्ण सर। एवं भूतदया हि भक्त्यभिहितो योगत्वयात् कर्मज्ञानमयादृशोत्तमतरो योगीश्वरैर्गीयते सौन्दर्यैकरसात्मके त्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका भक्तिर्निश्रममेव विश्वपुरुषै लभ्या रमा वल्लभ. Very, very nice. Beautiful. Beautiful. இந்த கலுப்ரே எங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ அதுக்கு முன்னாடி சேர்ந்து சொல்றது இன்னும் அழகு. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த தடுமாற்றம் அந்த அதெல்லாம் கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் பண்ண போயிடும். ரொம்ப ஆனா மிஸ்டேக்ஸ் எங்கேயுமே இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னேன். வண்டர்ஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். 8வது ஸ்லோகத்துக்கு போலாம். நிஷ்காமன்னியதஸ்வதர்மச்சரணை யத்கர்ம யோகாபிதன் தத்தூரேத்ய ஃபலை யதௌபனிஷத ஞானோபலப்யம் புனः தத்வவ்யக்தயா சுதுர்கமதரை சித்தஸ்ய தஸ்மாத்விபோ त्वत्प्रेमात्मक भक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी.
நிஷ்காமம், காமம்னா ஆசை, நிஷ்காமம்னா ஆசை என்று, நியத முறையாக, ஸ்வதர்ம தன்னோடு கடமை, சரணம் நடைபற்றி, யத் எது, கர்மயோக கர்மயோகம், அபிதம் என்று அழைக்கப்படும், தத் அது, தூரே தூரமாக, அபல பலனற்றது, யத் எது, உபனிஷத ஞான உபனிஷதின் ஞானம், உபலப்யம் அடையப்படும், புனக மீண்டும், தத் அது, தத்துவ அவ்யக்ததையா வெளிப்பட இல்லாதது, தெளிவில்லாதது. தத்துவம் எந்த எதோட தத்துவம் வெளிப்படையா இல்லையோ, எதோட தத்துவம் தெளிவில்லாம இருக்கோ, சுதுர்கம மிக கடினம், சித்தஸ்ய மனதிற்கு, தஸ்மாத் ஆகவே, त्वत् பிரேம ஆத்மக உன்மீது அன்பு, பக்தி பக்தி, ஏவ மட்டுமே, ஸ்ரேயசி சிறந்தது. சோ அந்த பலன்கள் வேண்டாத கர்மயோகம் ஒரு அளவுக்கு உதவலாம். அதே போல இந்த உபனிஷத ஞானத்தால் பெறப்படும் ஞானமும் இருக்கு. ஆனால் அவை மனதிற்கு எளிதாக புரியாதவை. அதனால் உன்னிடம் அன்பு கொண்டு செய்யப்படும் பக்திதான் எளிதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த கர்மயோகம் பண்றோம், கஷ்டமானால் பலன் இல்லாம கர்மயோகம் பண்றதுங்கிறது, கர்மத்தை கழிக்கிறோம், கர்மா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டே திரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா கர்மா நம்ம பண்றது இல்லை. கர்மத்தோட பலன் மேல கண்ணை வச்சுன்னு எதையோ பண்றோம். இப்படி பண்ணா இது கிடைக்கும், அது எது கிடைக்கும் மேலதான் தியானம் இருக்கே தவிர என்ன பண்றோங்கிறது மேல என்னைக்குமே நம்மளோட தியானம் இல்லை. அதனாலதான் இந்த கர்ம யோகம்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதுக்காக ஒண்ணுமே பண்ணாம இருக்கக்கூடாது, அதுவும் கர்ம யோகம் இல்ல, பண்ணிட்டு இருக்கிறது தான் கர்ம யோகம். நான் சோம்பேறியா கிடக்கேன், எனக்கு ஒண்ணுமே கர்மம் பண்ணாதானே அதோட விதை அப்படின்னு சொல்றது, அதுவும் கர்ம யோகம் இல்லை. கர்ம யோகம்னா கர்மம் செய்யணும், எதுன்னா பலனை எதிர்பார்க்காமல் செய்யறது. ரொம்ப சிம்பிளான விஷயம், சொல்றதுக்கு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இதோட ஒரு எஃபெக்ட் இல்லை அப்படின்னா நம்மளால அந்த காரியத்தை பண்ண மாட்டோம். எந்த ஒரு காரியம் பண்றதுக்கும் முன்னாடி அதோட எஃபெக்ட் என்னன்னு நினைச்சுன்னு தான் நம்ம பண்றோம். ஏன்னா அந்த உடம்பு அந்த மாதிரி, இந்த இந்திரியங்கள் அது மாதிரி பண்ணிருக்கு. ஏன்னா உயிருங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நம்ம மூலமா எடுத்துட்டோம்னா, அதுலேருந்து அதை தப்பிச்சுட்டு அதை காப்பாத்துறது தான் இந்த இந்திரியங்களோட வேலை. ஏன்னா இந்த ஜீவாத்மா இந்த உடலை கொண்டிருக்கு. ஏன் கொண்டிருக்குன்னா இந்த கர்மம் பண்றதுக்கு. சோ அந்த கர்மத்தை பண்ணி ஓடிடக்கூடாது, அதுக்கு அது எங்கேயாவது அதுக்கு இறந்துடக்கூடாது சட்டுன்னு, அதுக்கு இறக்காம இருக்கிறதுக்காக இந்த இந்திரியங்கள் ஓடணும். நெருப்பு இருந்தா கையை தூக்கிடணும், ஏதாவது ஒரு அனிமல் அட்டாக் பண்ணா ஓடணும், மரத்து மேல ஏறணும். அந்த மாதிரி அட்ரினலின் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஓடுறது நமக்குள்ள. அந்த மாதிரிதான் உடம்பு பண்ணிருக்கா. என்ன மாதிரியான ஸ்டிமுலஸ் வருதோ வெளி உலகத்திலேருந்து அதுக்கு தகுந்தாப்ப இந்த இந்திரியங்கள் ஓடுறது. சோ அந்த நான் ஜம்ப் பண்ணா என்ன ஆகும், நான் ஓடலேனா என்ன ஆகும், நான் ஓடினா என்ன ஆகும், மரத்து மேல ஏறினா என்ன ஆகும் அப்படிங்கறத நினைச்சுன்னு தான் நம்ம ஒரு கர்மம் பண்றோம். அப்படித்தான் நம்மளோட உடம்பு, நம்மளோட இந்திரியங்கள் எல்லாமே அட்யூன் டு தட். பலன் எதுன்னு தெரியாம நம்ம கர்மங்களை ஆரம்பிக்கிறதே இல்லை. இங்க கர்மயோகங்கிறது பலனை பத்தி நினைக்காம கர்மங்கள் பண்றது. சோ எவ்வளவு டிஃபரன்ஸ். ஜனகர்ங்கிற மாதிரி முனிவர்களால் தான் இது பண்ண முடியும் அப்படின்னு பகவத்கீதையில. சோ சாரி, அங்கேயோ வெளியில போயிட்டோம். அந்த எப்பொழுதுமே இந்த பகவத்கீதையும் உபனிஷத்துலயும் மைண்ட் இருக்கிறதுனால இங்க என்ன சொல்றேன்னா, கர்மயோகம் நாட் வெரி ஈஸி. அதே மாதிரி இந்த உபனிஷத்து ஞானம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், முழுச ஞானம் தான் அது. பராவித்யா அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். அது ஆனா நமக்கு கிரகிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். இந்த அழகான ஒரு ஸ்வரூப, இந்த சத்குண பிரம்மனை
அடையணும்னா இந்த இந்த ரூபமாக அவதரிச்சிருக்கிற இந்த குருவாயூரப்பனை வேண்டினால் பக்தி பண்ணால் போரும் அப்படின்னு அதுல இருந்து எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு க்ஷணா பார்க்கலாம். சாரி, கொஞ்சம் இதுல போயிட்டோம். நிஷ்காமன், நிஷ்கா நீமில் ராகாத் கொடுத்து நிஷ்காமன் நியதஸ்வ தர்மச்சரணை, நியதஸ்வ, தஸ்வ நியத ஸ்வ இல்ல, நியதஸ்வ தமிழ் ராகாத் ஸ்ட்ரெஸ் பண்ணோம். நியதஸ்வ தர்மச்சரணை, ஐ வருதுன்னா ஏ வருதுனால நிஷ்காமம் இல்ல, நிஷ்காமன் நியதஸ்வ தர்மச்சரணம் இல்ல, சரணை. யத்கர்ம யோகாபிதன் தத்தூரேத்ய ஃபலம் யதௌபனிஷதக் ஞானோபலப்யன் புனः தத்வவ்யக்ததயா தத்வவ்ய வவ்ய அது வரத்துக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு டைம் அதுல எரர் வந்துடுது. தத்வவ்யக்த அவ்யக்த அது நினைச்சுட்டு சொன்னோம்னா ஈஸியா வந்துடும். தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரை சித்தஸ்ய தஸ்மாத் விபோத்வத் பிரே போத் அங்க நிறுத்தாம போத்வத் பிரே என இத்து வருது. இத்தன்போ ஜாயிண்டா இருக்கனால இந்த பூமியில ஒரு ஆகாத் கொடுத்து ஜாயின் பண்ணிடணும். தஸ்மாத் விபோத்வத் பிரேமாத்மக பக்திரேவ சததம் ஸ்வாதீயசி ஸ்ரேயசி. நிஷ்காமன்னியதஸ்வ தர்மச்சரணை யத்கர்ம யோகாபிதன் தத்தூரேத்ய ஃபலம் யதௌபனிஷதஜ்ஞானோபலப்யம் புனः தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரை சித்தஸ்ய தஸ்மாத் விபோ त्वत्प्रेमात्मक भक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी. லதாஜி மேடம் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்றேன், எனக்கு சொல்ல வரேன்னு சரி, நினைக்கிறேன். ஓகே. பவானிஜி ட்ரை பண்றலாம். ட்ரை பண்றேன் ஜி. जय श्री कृष्ण. ஒரே நிமிஷம் சார். சொல்றேன் சார். நிஷ்காமன்னியதஸ்வதர்ம சரணை யத்கர்ம யோகாபிதம் தத்ரோத்ய தத்தூரேத்ய பலை யதைபனிஷதஜ்ஞானோபலப்ய லப்யம் புனः தத்வவ்யக்ததயா சுதுர்கமதரம் சித்தஸ்ய தஸ்யாத் விபோ त्वत्प्रेमात्मक भक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी. சார் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணின்னு சொல்றேன் சார். நானா ஒண்ணு பிரச்சனை இல்லை. எங்கெல்லாம் கொஞ்சம் எரர்ஸ் இருந்தோ அது மட்டும் சொல்றேன். தத்ரூத்ய அப்படிங்கிறது தத்தூ தான், அது தத்ரூ இல்ல, தத்தூரேத்ய பலை, தூரமா இருக்கிறது தத்தூரேத்ய பலை. அதே மாதிரி சித்தஸ்ய தஸ்மாத் விபோ, அது சித்திரஸ்ய ஏதோ சொன்ன மாதிரி சித்தஸ்ய தஸ்மாத் விபோ. முதல்ல அது சரியா படிச்சுக்க பாத்துங்க, அதுக்கப்புறமா அதை சொல்லு. ஆமா சார், கண்டிப்பா. இப்பதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாரா, அதுல கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் சார். எல்லாம் நல்லா இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. 9வது ஸ்லோகத்துக்கு போலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அத்யாயாசகராணி கர்ம பட்டலான் யாச்சர்ய நிர்யன் மலாபோதே பக்தி பதே தவாப்யுச்சிததா மாயாந்தி கிந்தாவதா क्लिष्ट्वा तर्कपथे परन्तव वपुर्
ब्रह्माख्यमन्ये पुनश्चित्तार्द्रत्व मृते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरै. So, அத்தியாயாச மிகுந்த உழைப்பு, கராணி உண்டாக்கும், கர்ம பட்டலானி கர்மங்கள், ஆச்சரிய செய்து, நிர்யன் தூய்மை அடைந்து, மலாஹா அழுக்குகள், போதே அறிவில், பக்திபத்தே பக்திபத்தே பக்தி பாதையில், அथवा அல்லது, உச்சிததாம் தகுதியை, ஆயாந்தி அடைகின்றன, கிம் என்ன பயன், தாவதா அவ்வளவு, கிளிஷ்டுவா கஷ்டப்பட்டு, தர்க்கபத்தே தர்க்க வழியில், பரம்பொருள், தவ உன், வபுகு வடிவு, பிரம்ம ஆக்கியம் பிரம்மம், அன்யே மற்றவர்கள், புனக மீண்டும், சித்த ஆர்திரத்வம் மன உருக்கம், இத்ரதே இல்லாமல், விஜிந்திய சிந்தித்து, பகுபி பலர், சித்தியந்தி அடைகின்றனர், ஜன்மாந்தரைஹி பல பிறவிகளில். கர்மங்கள் மிகவும் கடினமானவை. அவற்றை செய்தாலும் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், அப்பதான் செய்யணும். தர்க்கம் மூலம் பரம்பொருளை அறிய முயல்பவர்களுக்கு பல பிறவிகள் எடுத்துதான் அடைகிறார்கள். அதனால் மனம் உருகி பக்தியுடன் உன்னை நினைப்பதே சரியான வழி. இந்த மாதிரி என்ன பயன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிண்டு அப்படிங்கிற. கர்மங்கள் ரொம்ப கஷ்டம், கர்மங்களை கழிக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு கர்மம் பண்றச்ச இன்னொரு பலனுக்காக விதை இன்னைக்கே போடுறோம். இந்த கர்மங்கள் கழிக்கிறது, கர்மங்கள் பண்றதுங்கிறது, கர்மம் பண்றது கஷ்டம் இல்லை, அது சரியான வழியில பண்றது ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப மனசு சத்துவகுணத்துல இருந்து பண்ணினாதான் அந்த கர்மம் சரியான கர்மமா இருக்கும். ஆனா நம்ம சத்துவகுணத்துல இருக்கிறதே சிலமணியோட இருந்தா, முக்காவாசிய டைம் இந்த ரஜசம் தமசத்திலையும் தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். சத்துவகுணம் கிடைக்கிறதே ரொம்ப சின்ன டைம். அந்த டைம்ல எந்த கர்மங்கள் பண்றோமோ அது பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமானது. இன்னொன்று தர்க்கம் மூலம், அதாவது தர்க்கம் பண்ணிண்டு, யோசிச்சுண்டு, சிந்தனை பண்ணிண்டு, தர்க்கம் பண்ணிண்டு, ஆர்கியூமெண்ட் பண்ணிண்டு இந்த பரம்பொருளை, இந்த பிரம்மனை அடைய முடியும். ஆனா அந்த மாதிரி யார் அடைகிறாளோ அவளே பல பிறவிகள் எடுத்துன்னு தான் கிடைக்கிற அவளுக்கு. நம்ம ரொம்ப லக்கி. இந்த பிறவியிலையாவது இந்த ஞானத்தை அடைஞ்சிருக்கலாம், அடையலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில நம்ம இந்த உபனிஷத் எல்லாம் படிச்சிருக்கோம், பகவத்கீதையெல்லாம் படிச்சிருக்கோம். அதனால மனம் உருகி பக்தியுடன் உன்னை நினைப்பதே சரியான வழி அப்படிங்கிறது. அத்தியாயாசகராணி கர்ம பட்டலான்யாச்சர்ய நிர்யன்மலா போதே பக்திபதே தவாப்யுசிததா மாயாந்தி கிந்தாவதா. சிததாம் ஆயாந்தி அப்படின்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. ஆனா பெட்டரா சொல்லணும்னா சிததாமாயாந்தி கிந்தாவதா கிளிஷ்ட்வா தர்க்க பதே பரந்தவ வபுஹு பிரக்மா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வபுர் பிரக்மாக்கியமன்யே புனஹ அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஏன் இந்த வபுர் பிரக்மா தான் கரெக்ட் அப்படின்னா, இந்த லைனுக்குள்ள எங்கெல்லாம் விசர்கம் இருக்கோ அந்த விசர்க சந்தி அதுக்கு இதாயிடுது, அந்த கிராமர் அதுக்கு அப்ளிகபிள் ஆயிடுது. அந்த எண்ட்ல ஜன்மாந்தரைஹி அப்படின்னு அங்க நிறுத்துறோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அது எண்ட் ஆஃப் த லைன். அங்க இந்த விசர்க சந்தி வருதில்லை, ஆனா இங்க வருது. அதனால்தான் வபுர் பிரக்மாக்கியமன்யே புனச்சித்தார்திர புனக சித்தார்திர அப்படின்னு சொல்லலாம்.
தப்புன்னு இல்லை. ஆனா கரெக்டா சொல்லணும்னா புனஷ்சித்தார்திர துவ திரத்வ திர மேல ஒரு ஆகாத் கொடுத்துட்டு पुनश्चित्तार्द्रत्वमृते विचिन्त्य विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरैः अत्यायासकराणि कर्मपटलान्याचर्य निर्यन्मला बोधे भक्तिपथेऽथवाप्युचितता मायान्ति किं तावता क्लिष्ट्वा तर्कपथे परन्तव वपुर्ब्रह्माख्यमन्ये पुनश्चित्तार्द्रत्वमृते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरै. இப்படி சொன்ன ட்ரை பண்ணுங்க, பெட்டரா இருக்கும். ராஜிஜி ட்ரை பண்றலாம். நான் ட்ரை பண்றேன். अत्यायासकराणि कर्मपटलान् याचर्य निर्यन्मला बोधे भक्तिपथे तवाप्युचितता मायान्ति किं तावता क्लिष्ट्वा तर्कपथे परन्तव वपुर्ब्रह्माख्यमन्ये पुनश्चित्तार्त्रत्वमृते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरैः. வெரி பியூட்டிஃபுல், வெரி வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். ரொம்ப அழகா சொன்னேன் ராஜேஜி. ரொம்ப பியூட்டிஃபுல். கஷ்டப்பட்டு சொன்னேன் சார். இல்ல Thank இல்ல you, அங்க sir. ஒண்ணுமே தடுமாற்றம் தெரியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது மேலேயே ஒரு ஃபோக்கஸ்டா சொன்னேன். அது கண்ணுல அது அப்படியே தெரியுது. அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருந்தேன், இல்லைன்னா மிஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கும். ஆனா அதுலயே தியானம் இருந்ததுனால நீங்க படிச்சுதான் சொன்னேன், அது தெரியுது. அதாவது இங்க இப்படியே நான் சொன்னதை கேட்டுண்டு அதை பார்த்துண்டு அப்படியே தான் சொன்னேன். ஆனா அந்த ஃபோக்கஸ் இருந்ததுனால ரொம்ப கரெக்டா சொன்னேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். Thank you, தேங்க்யூ sir. ஜி. Thank ஜெய் you. ஸ்ரீ Thank கிருஷ்ணா. you. ஜெய் ஸ்ரீ குருஜி லாஸ்ட் சரணம் ஒரு வாட்டி படிச்சு காமிங்களேன். क्लिष्ट क्लिष्ट क्लिष्ट्वा तर्कपथे परन्तव वपुर्ब्रह्माख्यमन्ये पुनश्चित्तार्द्रत्वमृते विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरैः. தேங்க்யூ. ओके मा, थैंक यू. कड़ची श्लोकम 10வது श्लोकम. त्वद्भक्तिस्तु कथारसामृतझरी निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमलप्रबोध पदवीमक्लेशतस्तन्वती सद्यः सिद्धिकरी जयत्ययि विभो सैवास्तु मे त्वत्पद प्रेम प्रौढिरसार्द्रता धृतत वातालयाधीश्वर. மூச்சு வாங்கிட்டு சாரி. त्वद्भक्ति ही उन भक्ति तू ஆனால் கதாரச கதையின் ஆனந்தம் அமிர்த ஜரி அமுத ஊற்று ஜரி ஜர்னா அதாவது ஃப்ளோயிங் வாட்டர் நிர்மஜ்ஞேன முழுகுவதால் ஸ்வயம் தானாகவே சித்யந்தி நிறைவேறும் விமல பிரபோத தூய அறிவு பதவீம் நிலையை அக்லேஷதः எந்த துன்பமும் இன்றி தன்வந்தி வளர்கிறது சத்யः சத்தியம் சித்திகரி பலந்தரும் ஜெயதி வெற்றி பெறுகிறது ச அது மே எனக்கு தத் பத பிரேம உன் பாத அன்பு பிரௌடிஹி உயர்ச்சி ரச ஆர்திரதா உணர்ச்சி நிறைந்த திருததரம் விரைவாக அவஸ்து வரவேண்டும் வாதாலயா தீஸ்வர அதாவது குருவாயூரப்பனை சொல்றது. மிஸ் ஆன மாதிரி இருக்கு.
வாதாலயாதீஸ்வரம்னா இந்த குருவாயூரோட ஈஸ்வரன் வாதாலயாதீஸ்வரன். ஸோ உன்னை பற்றி கதைகளின் அமுதத்தில் மூழ்குவதன் மூலம் உன்னுடைய பக்தி எளிதாக கிடைக்கிறது. ஸோ பகவானோட சரித்தங்களை ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு தான். ஏன்னா அதுல பக்தி நமக்கு அதிகரிக்கணும்னா அவரோட இந்த சரித்தங்களை படிக்கிறது. ஸோ அவரோட கதைகள் வந்து அமுதம் போல, அதில் மூழ்குவதன் மூலம் உன்னுடைய பக்தி எளிதாக கிடைக்கிறது. அது மனதில் தூய அறிவை வளர்த்தி எந்த கஷ்டமும் இன்றி ஆன்மீக முன்னேற்றத்தை தருகிறது. அந்த பக்தி உடனே பலன் தரக்கூடியது. எனக்கு உன் திருவடியில் நிலையான அன்பு விரைவாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். சோ இந்த குருவாயூரோட கதைகள் கேட்டுண்டு அவரோட பக்தியில் அப்படி மூழ்கின்னு இருந்தா இந்த ஆன்மீக முன்னேற்றம் நடக்கும். சோ அதனால் நான் வேண்டிக்கிறேன், உன்னோட அன்பு எனக்கு ரொம்ப விரைவாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். त्वद्भक्तिस्तु कथारसामृत झरी निर्मज्जनेन स्वयं. அது ஜரி. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்கிறது வருது. ஜரி தான் நல்ல ஜ தான் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இங்க ஜ வருது. ஜல ஹ கலந்தது. ஜரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் சித்யந்தி விமல பிரபோத விமல ல மேல ராகாத் கொடுக்கணும். இப்ர லவோட ஜாயின் பண்ணிக்கணும். விமல பிரபோத பதவீம் அக்லேஷ. பதவீம் அக்லேஷ அப்படின்னு சொல்லலாம். தப்பில்லை, அது கொஞ்சம் கூட தப்பில்லை. ஆனா கொஞ்சம் பெட்டரா சொல்லணும்னா பதவீம் அக்லேஷ தஸ்தன்வதி சத்ய சித்திகரி ஜயத்யை விபோ சைவாஸ்து மே தப்ரே எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லணும். சைவாஸ்து மே த்வத்பத பிரேம பிரௌಢி. மேத்வ வத்ப தப்ரே மப்ரௌ. தனித்தனியா சொல்ல ம பிரேம பிரௌ அப்படி சொல்லக்கூடாது. பிரேம பிரௌಢிர சார்திரதா த்ருததரௌ வாதாலயாதீஸ்வர. त्वद्भक्तिस्तु कथारसामृतझरी निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमलप्रबोधपदवीमक्लेश तस्तन्वती सद्यः सिद्धिकरी जयत्यै विभो सैवास्तु मे त्वत्पदप्रेम प्रौढिरसार्द्रता द्रुततरौ वातालयाधीश्वर. वासवी जी ஸ்ரீ கிருஷ்ணா சார். जय श्री कृष्ण जी. இவ்வளவு நேரம் எனக்கு நெட் வேற கிடைக்கவே இல்லை சார். கரெக்டா இது கிடைச்சது. என்னதே கூப்பிட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா எப்படி சொல்லுங்க. சொல்றேன்னு தான் தெரியல. நல்லா சொல்லுங்க. சார் ரொம்ப அழகா தான் சொல்லுவேன், கவலைப்படாம சொல்லுங்க. தேங்க்யூ சார். त्वत् भक्तिस्तु कथारसामृतझरी निर्मज्जनेन स्वयं सिद्ध्यन्ति विमलप्रबोध पदवीमक्लेश तस्तन्वदी सत्यसिद्धिकरी जयत्यपि विभो सैवास्तु मे त्वत्पद प्रेम प्रौढि रसार्द्रता திருதரம் வாதாலயே தீஸ்வரः
கரெக்ட்டுங்களா சார்? வாதாலயாதீஸ்வர வாதாலயா தீஸ்வரக ரஹ இல்ல, அங்க விசர்க இல்ல. இல்லைங்களா? சரிங்க சார். சாரிங்க சார். வாதாலயாதீஸ்வர. ரதீஸ்வர. சரிங்க சார். Beautiful. ஆனா எப்படி கூட்டி சார் கடிச்சு சொன்னேன்? கூட்டி கடிச்சு அதான். கரெக்டா சொல்லிட்டேன். அது கொஞ்சம் பிராக்டிஸ் ஆனா பண்ணீங்கன்னா இன்னும் கரெக்டா சொல்ல வரமாட்டேங்குதுங்க கரெக்டா சார். வந்துருது. இன்னும் அந்த கொஞ்சம். ஜரி தான் அந்த கொஞ்சம் பார்க்கலாம். ஜரி எந்த சொல்லு. இடத்துல சார்? எந்த இடத்துலங்க சார்? கதாரசா முதல் லைன்ல. முதல் லைன்ல. கதாரசாமிருத ஜரி ஓ ஜரி பக்திஸ்து கதாரசாமிருத் அதுங்களா சார்? அதேதான். கதாரசம் ருதஜரி அந்த ஜரி நிர்ம சொல்லு, அது ஜரி சொல்லுது. Correct. ஜரி ஓ சரிங்களா? அது சரி. ஜர்னா அது ஜரி. ருத சரி நிர்மஜ்ஜனேன ஸ்வயம் கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட் 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 கரெக்ட். தேங்க்யூ தேங்க்யூ சார். பாக்கெல்லாம் நீங்க அது ஜா கரெக்டா மாதிரி கூட்டி இருக்குது. ஆனா சா சொல்லணுங்களா? எதுமா? இல்ல அது ஜ தான் சார். அது வந்து தமிழ் ஜ தான் போடணும். அது ச 4 போட்டிருக்கு. தமிழ் ஜ தான் போடணும். இந்த ஆமா அது நிர்மஜ்ஜ மாத்தணும். அது ஆமா மாத்தணும் சார் அத. கரெக்ட். ஆமா ஜ ஜ தான் ரெண்டுன்னு போடணும் போடணுமா? சொன்னாங்க. ஜ ரெண்டுன்னு போடணுமா? 4 தான் போட்டிருக்கு ஆமா சே ஆமா கிட்ட. ஆமா அதனால ஜ 2 போடணும். ஜ 2 போடணும், ஆர் இருந்தாலும் ஜ தமிழ்ல 4 வந்து போடணும். ஜ தான் போடணும் என்கிட்ட சார். எனக்கு 2 தான் போட்டிருக்குது. ஜா 2 போட்டிருக்குது. ஆமா ஜ 2 போடணும் சார். கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னதுல 2 தான் போட்டிருக்கு. எடுத்து கொடுத்ததுல ருத ஜரின்னு தான் போட்டிருந்தது. அதனால ஜா சொன்னேன். சா இல்ல சொல்லணுமா சார்? ஜா புக்லயும் சொல்லணுமா? 2 ஜரி தான் அது. போட்டிருக்கு குருஜி. ஒரு நிமிஷமா, நாராயணியம் எல்லாரும் கொஞ்சம் புக்ல கேட்டா இருங்க. ஒரு நிமிஷம். அது ஜ 2ன்னு போடணும். அது ஜரி. அது ஜல ஹ கலந்தது. ஜரி நிர்மஜ்ஜனேன. சரின்னு சொல்லணுங்களா? நான் அவ்வளவுதான். ஜே மாதிரி நினைச்சிட்டேன் சார். அத ஜே தான் சிஹெச் அது. மாதிரி அந்த சொல்லணும். ஜேல ஒரு ஹ கலந்துக்கணும். ஓ ஜ. சரிங்க சார். ச ஜ அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஜால சே கலந்துக்கணுங்களா? அதெல்லாம் ஜல எப்படி ஹ கலந்துங்க. கண்டுபிடிக்கிறது குருஜி? நீங்க என்னம்மா? ஜான்னு சொல்றேன். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜானா எங்கேயுமே நீங்க ஹா சவுண்டே வரலையே. ஹாவே வரலையே அங்க. நீங்க எப்படி நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம்? நீங்க சொல்லித்தரேன் அதாவது கரெக்ட். ஜ 2ன்னு போட்டேல்ல கண்டுபிடிச்சுக்கணும். எப்படி த த ஓ த 2 போட்டா 2ன்னு ஹா போட்டா த சொல்றேளோ, சேர்த்துக்கணுமா? த 4ன்னு போட்டா த எப்படி வருது? அந்த மாதிரி தான் இந்த ஆமா. ஜ 2ன்னு போட்டா ஜன்னு வரணும். ஓகே. ஜ ஜ ஸோ ஓகே அதோட சார். 2வது தசகம் முடியுது. இதி இதி த்விதீய தசகம் சமாப்தம். ரெண்டு தசகங்கள் 2 வாரத்துல முடிச்சிருக்கோம். சார் அடுத்த ஒன்னே ஒன்று வாரம் கேட்டுட்டு சார் ஒரே ஒன்று கேட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகால 4th லைன் வந்து தீப்தம் பஜே தானே? தீப்ரம் நீங்க சொன்ன மாதிரி இருந்தது. ரா கலந்து சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு காதுல விழுந்தது. முதல்லையா? முதல் ஸ்லோகால 4th லைன் தீப்ரம் பஜே தான் அது. தீப்ரமா? ஆமா. புக்கில் தீப்தம் தான் இருக்கு. அதனாலதான் கேட்டிருந்தேன். அது ஒருவேளை மாத்திக்கணுமான்ட்டு. நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அது ஸ்ரீவர்ஷ தீப்தம் பஜே இருக்கு. தீப்தம் தான் இருக்கு குருஜி. நீங்க அந்த புக்கை படிக்கிறேன், நான் வேற புக்கை படிக்கிறேன். அவ்வளவுதான். நான் வந்து அது எந்த புக் சொல்லுங்க? அவரோட வெப்சைட்ல இருந்து எடுத்துன்னு படிக்கிறேன். நான் யாரோட வெப்சைட்? நாராயண பட்டத்திரியோட ஒரு வெப்சைட் இருக்கு அவரோட. ஓ ஸோ அதுல இருந்து நான் பார்த்து படிக்கிறேன். ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஓ நீங்க ஆமா Meaning உங்களோட ரொம்ப இதுல தப்பு. தீப்ரம் தான் இருக்கு. பார்த்தா இப்ப போட்டிருந்தா. கரெக்ட். ஆனா புக்ல தீப்தம் இருக்கு. வேணா அதை மாத்திக்கிறேன். சார் அப்புறம் அதுல இந்த பஜேல வந்து விசர்க்கம் உண்டா சார்? இந்த புக்ல ஆனா பஜே விசர்க்கம் இல்ல, போட்டு பஜே விசர்கம் தான். இல்ல. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ நீங்க வந்து இப்ப ஏதாவது எரர்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம், சொல்லுங்க. லாஸ்ட் டைம் விஜயலட்சுமிஜி வந்து பர்ஃபெக்டா அந்த இடத்துல எரர் இல்ல, ரெண்டுமே மீனிங் சேம் தான் வருது. ஆனா எது மோர் கரெக்டா இருக்கோ அதை நான் கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இதோட மீனிங் ஒன்றும் சேஞ்ச் ஆகல. இதுவும் பர்ஃபெக்டா தான் இருக்கு இதோட மீனிங்கும். ஸோ இது தீப்ரம்னே சொல்லிக்கலாம். சார் உங்களுக்கு எனக்கு இந்த ஒரு மாதிரி டவுட். அந்த தீப்தம்னு விசர்க்கம் இருக்கு போட்டதுனால ஒரு அப்படின்னா மீனிங், போடாதனால ஒரு மீனிங் அப்படிலாம் இல்லையே. ஒண்ணுமே இல்லை. நான் அதை ஜி நான் கண்டுபிடிச்சு என்ன சொல்றேன். தப்பு பண்ணேன் ஜி? ஜி நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு நீங்க கரெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு தப்பும் பண்ணல. யாருமே ஒரு தப்பும் பண்றது இல்லைங்க.
தப்பே இது பண்ணாத விசர்க்கம் கோஷ்டி. என்னமோ இது வந்து ஒமிஷன் வந்துன்னு சொன்னேனே. எதை சொல்லுங்க சொன்னேன்னு ஜி, ஞாபகம் இல்லை. நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்ன ராம் ராம். சொன்னேன்னு இப்ப எனக்கு நினைவு இருக்காது. அப்ப சொன்னது அப்ப. இல்ல இப்போ இப்ப ஓகே இப்போ ஜி. ஒண்ணும் சொன்ன மாதிரி தெரியல. ஓகேங்க. தேங்க்யூ. ஓ, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறேன். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒண்ணும் இல்ல மிஸ்டேக்லாம் இதுக்கு இல்லை. எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த இதுல பேர் என்ன, பிரேயர்ல ஏதோ கொஞ்சம் மிஸ் இருந்த மாதிரி இருந்தது இங்க எங்க. அது என்ன சொன்னேன்ல, பிரேயர் பார்த்தேன்னா எனக்கு நினைவு வரும். என்ன என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது. கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஜி. ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, ஈஸியா வந்துடும் எல்லாமே. சங்க சக்கரம் அது கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. பாத்துக்கிறேன். பீதாம்பரங்கு அந்த இங்கு முக்காசியம் என்ன மிஸ்டேக்ஸ் வருதுன்னா இதெல்லாம் தான். அந்த இங்கு இஞ்ஞா, அந்த ஜாயினிங் அனுஸ்வராஸ் தப்பா சொல்ல நிறைய பேர். ஏன்னா அந்த பிராக்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால. அண்ட் நிறைய இடத்துல இந்த ஆகாத் மிஸ் பண்றேன், நிறைய இடத்துல இந்த விசர்க வேண்டாவதுக்கு எடுத்துக்கிறேன் மிடில்ல. அதெல்லாம் தான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ். வேற ஒன்றும் மிஸ்டேக்ஸ் யாருமே ஒன்றும் பண்றதில்ல அவ்வளவா. ஜி, நம்ம பிரிண்ட் அவுட்ல ஆகாத் வந்து எங்கேயுமே கொடுக்காமே இருக்கே ஜி, அதை எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நீங்க ஆகாத் சொல்றதுனால எங்களுக்கு தெரியுது. எங்கெல்லாம் ஜாயிண்டா இருக்கோ அங்கெல்லாம் ஆகாத் போட்டுக்கணும், அவ்வளவுதான். நம்மளா போட்டுக்க ஆகாத் வேணும் வேண்டியதானா? போட ஆரம்பிச்சுன்னா அந்த இடமே ஒரு கலீஜாயிடும் கொஞ்சம். ஆ, அந்த இடமே அந்த ஆமா. ஆகாத் போட்டு போட்டு காமிக்கிறச்ச பார்க்கறதுக்கு ரொம்ப, படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு போடுறதுல ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா அது போட்டான்னா அது கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அந்த இடமே ஒரு கலர் கலரா ஏதோ வரும், லைன் அதெல்லாம் போட்டு இருக்கிறதுக்கு. எங்கெல்லாம் ஜாயிண்ட் வருதோ அங்கெல்லாம் ஆகாத் கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்ப சமாப்தம்னு எழுதியிருக்கீங்க, கரெக்டா? இந்த சமா ஆ. அப்புறம் இப்புன்னு ஜாயிண்டா இருக்கு, இப்பு பாக்குறோம் இல்லையா? எங்கெல்லாம் அந்த மாதிரி அப்ப இப்பு பாக்குறோம் அந்த மாதிரி இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். சமாப்தம், சமாப்தம் தனியா சொல்லக்கூடாது, சமாப்தம் அப்படின்னு ஓகே சொல்லணும். ஜி. இது த்விதீய. இப்ப அதான் கிளாசிக்கா பார்க்கணும்னா த்விதீய, இது த்விதீய சொல்லணும். ஏன்னா த அண்ட் த்வி ஜாயிண்டா இருக்கு, த்வி இருக்கு இல்லையா? சோ இந்த தீ மேல இத்தி த்விதீய அது ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். அந்த இது வந்து இத்து டபுள் இது வந்து தீயோட ஜாயிண்டா டபுளா இருக்கும். வரும். டபுளா வரும் இத்தி அப்படிதானே? த்விதீய டபுள் ஆகாது. அந்த இது வந்து தீயோட ஜாயிண்டா இருக்கும். இத்தி த்விதீய ஓகே ஜி. தசகம் சமாப்தம், மாப்தம். இந்த மாவோட இப்பு ஜாயிண்ட் ஆகுது, மாப்தம். சோ அந்த மாதிரி மாவு. எல்லா இடத்துல எங்கெல்லாம் இந்த மாதிரி ஜாயிண்டா தெரியுதோ. போட்டேன். என்னமா? சோ அதான் அதோட அந்த ஆகாத்துங்கிறது. அது வந்து மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, அது வெறும் சாண்டிங்க்கு தான். கிராமட்டிக்கலி ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. அது சொன்னேன்னா அழகு, சொல்லட்டெல்லாம் பரவாயில்லை. பட் இந்த இப்ப தசகம் சமாப்தத்துக்கு பதிலா தசகம் சமாப்தம் போட்டோம்னா தப்பு. அது அது ச இருக்கிறதுனால இம்மு தான் வரணும் அதுக்கு. அந்த மாதிரியான இதெல்லாம் சன்ஸ்கிருத் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுல கரெக்ட் பண்ணியிருக்கேன் நான் எழுதுறதுல. ஏதாவது ஓகே. மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் இங்க அங்க. ஏன்னா நிறைய புத்தகங்கள் அது 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 மாதிரி எழுதியிருக்கு. ஸோ நான் வந்து இங்க ரெண்டு மூணு வெப்சைட்டை பார்த்து நான் எழுதுறது. நீங்க புத்தகத்தை வச்சுருக்கு பாட எல்லாமே பேதம். எல்லாமே கரெக்டான மீனிங் மாறாம இருந்ததுன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அது பாட அண்ட் பேதம்னு ஏதாவது சொல்லுவோம் அப்படிதானே சார்? என்னமா? பாட பேதம். பாடபேதம் வேற. அது வந்து நிறைய இருக்கு, அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. அது வந்து நான் சேர்த்து சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா அழகுக்காக. அதுல தப்பு கிடையாது. பட் அந்த விசர்க்கம் அண்ட் அனுஸ்வரா இருக்குல்ல, அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு. அது கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அது இது மட்டும்தான் நான் சொல்றேன். சரி, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராம் கிருஷ்ணா. ராம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank ஜெய் you, ஸ்ரீ Wishing sir. all Jai of Shri you have Krishna. a nice weekend. மண்டே இன்னைக்கு திருப்பியும் இந்த முண்டக்க உபனிஷத்துக்கு போறோம். அது வேற மாதிரியான ஒரு ஆனந்தம். அப்படி நம்ம ஒரு ஆனந்தத்திலே மகிழ்ந்துட்டு இருக்கலாம்.
அது வேற மாதிரியான ஞானமும் அந்த மாதிரியான ஒரு மைண்டுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி. இது வந்து அப்படியே கூஸ் பம்ப் பூஸ்டர் பக்தி. இது ரெண்டையும் சேர்ந்து சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ஞான யோகமும் பக்தி யோகமும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் ஒரு வாரத்துல. டெஃபினட்டா இது எஃபெக்டா கொடுக்காட்டா அது எஃபெக்ட் கொடுக்கும். ரெண்டுத்துல ஒண்ணு டெஃபினட்டா கொடுக்கும். அது ரெண்டுமே நமக்கு எஃபெக்ட் கொடுக்கும். அதனால ரெண்டுமே நம்மளோட இன்டர்லிங்க்டு தானே சார்? என்னமா ரெண்டுமே இன்டர்லிங்க்டு தானே? இன்னவே இன்டர்லிங்க்டு இல்ல. பட் அது ரெண்டுமே தனித்தனி யோகங்கள். ஆனா ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா தனியான யோகங்கள். ரெண்டு தாத்பரியம் டிஃப்ரெண்ட் ஒன்னா லைன்ஸ் தானே இருக்கு? ரெண்டு டிஃப்ரெண்ட் லைன்ஸ். ஆனா போய் சேர இடம் சேம் தான். அந்த தாத்பரியம் ரெண்டு ஒன்னேதான். ரெண்டுமே நம்ம ரெண்டுத்துலயுமே கால் வச்சுன்னு நடந்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்னு எஃபெக்ட் ஒன் ஆஃப் தெம் வில் கிவ் அஸ் எஃபெக்ட். ரெண்டுமே நமக்கு எஃபெக்ட் கொடுத்து நம்மளோட இந்த ஆன்மீக பாதையை இன்னும் ஃபாஸ்டா எடுத்துன்னு போகும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் ரெண்டும் பண்றோம். ஸோ we'll see you all on Monday. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ Thank கிருஷ்ணா. you, sir. Thank you. Jai Sri